அனைவருக்கும் மீண்டும் இனிய வணக்கம். குளித்தலை கிச்சன் சேனலுக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமையடைகிறோம். நம்ம சேனலில் அடுத்தது என்ன அருமையான டிஷ் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓட்டிங்கில் விட்டுருந்தோம். அதில் என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஃப்ரைட் ஐஸ் பிரியாணி, கார்லிக் பெப்பர் ரைஸ், டர்மரின் வெர்மிசெல்லி, இது மூணும் ஓட்டிங்கில் விட்டதில் கார்லிக் பெப்பர் ரைஸ் தான் நம்பர் 1ல் வந்திருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்லிக் பெப்பர் ரைஸ். போன தடவை நாம் ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, மனிதனுக்கு ஏன் 5 விரல்கள் இருக்கின்றன? அதில் நிறைய பேர் பதில் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சில பேருனுடைய பதில் ரொம்ப கரெக்டாகவும் இருந்துச்சு. ஸோ அப்போ ஏன் 5 விரல்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, 5 என்பது பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது. மனிதனுடைய உடலில் பஞ்சபூதங்களினுடைய தொகுப்புங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். அது ஈஸியாக தெரிகிற இடம் அப்படின்னா எதுனா விரல்கள். எப்படி அப்படின்னா, நமக்கு பஞ்சபூதங்கள்னு சொல்லும் பொழுது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நம்முடைய விரல்களில் மோதிர விரல் நிலத்தை குறிக்கும், சுண்டு விரல் நீரை குறிக்கும், கட்டை விரல் நெருப்பை குறிக்கும், ஆள்காட்டி விரல் காற்றை குறிக்கும், நடுவிரல் ஆகாயத்தை குறிக்கும். அப்போ இந்த 5 விரல்களும் பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு, பஞ்சபூத தத்துவத்தினுடைய ஒரு குறியீடாகத்தான் மனிதனுக்கு 5 விரல்கள் இருக்கின்றன. அப்போ இந்த 5 விரல்களும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அப்போ எதை செய்தாலும் பஞ்சபூதங்களின் துணையோடு தான் நாம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் நமக்கு 5 விரல்களை கொடுத்துருக்கிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நம்ம கார்லிக் பெப்பர் ரைஸ்க்கு என்னென்ன தேவையான பொருள்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதம் 1 கப்பு, பூண்டு, மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரே 1 ஸ்பூன் நெய், இது மட்டும் இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளார போகலாம். வானொலியை அடுப்பை ஆன் பண்ணி மேலே வச்சுக்கோங்க. பேன், வானொலி எது இருந்தாலும் ஓகே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த வானொலி சூடு ஏறினதுக்கு பிறகு கொஞ்சமாக அந்த நெய் வச்சுருக்கிற நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய்யை அதில் ஊற்றி, அதுக்கு பிறகு பூண்டு வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டெல்லாம் நல்லா உரித்து ஒரு 10 பல்லோ 15 பல்லோ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அதில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, அது அப்படியே ஒரு பொன்னிறமாகிற வரைக்கும் அதை வறுக்கணும். அது வறுத்ததற்கு பிறகு நம்ம வச்சுருக்கக்கூடிய மிளகுத்தூளை அதில் சேர்த்து, சாதத்தையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே நல்லா கலந்து ஒரு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கலரில் தெரியும். அந்த ஸ்மெல்லு நல்லா அருமையாக இருக்கும். அந்த லெவல் வந்தோட்டி நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான். ஸோ இறக்கி வச்சதுக்கு பிறகு நமக்கு தேவையான கார்லிக் பெப்பர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பூண்டு மிளகு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நாம் சாப்பிடலாம். இப்போ இந்த ரெசிப்பியை செஞ்சவங்களே உங்களுக்காக ஒரு 2 டிப்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். டிப் நம்பர் 1, நெய்க்கு பதில் வீட்டில் இருக்க ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, சாதம் சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆறின சாதத்துலேயும் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ எவ்வளோ வேணால் நாம் தப்பு பண்ணிவிட்டு கோபுரத்தை தரிசனம் பண்ணால் நமக்கு கோடி புண்ணியம் கிடச்சிருமா? அப்படி ஒரு அர்த்தத்திலே நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இதற்கான பதிலை அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ.